ஹலோ எவ்ரிவன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா வந்துட்டு பீஸோட நேம்ஸ் பார்த்துருப்போம் அண்ட் பீஸோட மூவ்மெண்ட்ஸ் பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண பார்க்குறோம்னா ஒரு செஸ் போர்டு எடுத்து அந்த செஸ் போர்டில் எப்படி ஒவ்வொரு ஸ்கொயர்ஸ் நேம் பண்ணணும் அண்ட் அட் த சேம் டைம் செஸ் போர்டில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டஃப் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மொத்த செஸ் போர்டில் எத்தனை ஸ்கொயர்ஸ். செஸ் போர்டு பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்துட்டு 8 ரோஸ் இருக்கும் அண்ட் 8 காலம்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 இந்த மாதிரி 8 ரோஸ் இருக்குது. கரெக்டாக ஹரிசாண்டல் லைன்ஸ் 8 ரோஸ் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் 8 காலம்ஸ் இருக்கும். ஸோ 8 cross 8 64 ஸ்கொயர்ஸ் வருது. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஸ்கொயரை நேம் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எதுக்கு ஸ்கொயர்ஸை நேம் பண்ணணும்? ஏற்கனவே பீசஸ் லேர்ன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. எதுக்காக இந்த ஸ்கொயர்ஸ்னா ஒரு செஸ் பிளேயரோட நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கேமை கடைசியில் டிஸ்கஸ் பண்ணுவீங்க கரெக்டாக. அப்போ வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க நீ நைட்டை வந்துட்டு அந்த ஸ்கொயருக்கு மூவ் பண்ணியிருக்கலாம், இந்த ஸ்கொயருக்கு மூவ் பண்ணியிருக்கலான்னு. பட் புரியாது கரெக்டாக 64 ஸ்கொயர்ஸில் நீ எந்த ஸ்கொயரை பற்றி பேசுகிறேன்னு புரியாது. அதனால தான் ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் ஒரு நேமிங் வச்சிருக்காங்க அண்ட் இந்த நேமிங் ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த நேமிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த போர்டில் சைடில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த 1 2 3 4 5 இந்த மாதிரி சில நம்பர்ஸ் இருக்கும் அண்ட் கீழே வந்துட்டு லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒன்னுங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்ங்கிறது என்னன்னா ஹரிசாண்டல் லைன். இந்த எல்லா ஸ்கொயரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ரேங்க். ஸோ அப்போ இது என்னது? லைக் இது வந்துட்டு 5th ரேங்க். ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னா இது வந்துட்டு 8th ரேங்க். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்துட்டு இந்த ஏபிசிடி எதை இது பண்ணுதுன்னா இது ஃபைல்னு சொல்லுவோம். ஸோ ரோஸை வந்துட்டு ரேங்க்னு சொல்லுவோம், காலம்ஸை வந்துட்டு ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு ஏ ஃபைல், பி ஃபைல், அப்போ இது எந்த ஃபைல்? இ ஃபைல் அண்ட் ஹெச் ஃபைல். ஓகே, ஸோ இதான் சிம்பிள். இப்போ ஒரு ஸ்கொயரை நேம் பண்ணுறது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கொயரை நேம் பண்ணுறதுக்கு முதல்ல நான் 2 விஷயம் பார்க்கணும். இது என்ன ரேங்க்ல இருக்கு, இது என்ன காலம் எந்த ஃபைலில் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகே, சிம்பிளாக வச்சுக்கலாம்னா கீழே என்ன லெட்டர் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ கீழே என்ன லெட்டர்? டி அண்ட் சைடில் என்ன நம்பர்? 5. அப்போ இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சொல்லணும். ஸோ D5. இப்போ வேற ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயருக்கு கீழே ஸ்ட்ரைட்டாக என்ன லெட்டர் இருக்கு? கீழே ஸ்ட்ரைட்டாக பார்த்தா F இருக்கு, சைடில் நம்ம பார்த்தா 4 வருது. ஸோ F4. ஓகே, ஸோ இந்த ஸ்கொயர் எடுத்துக்கலாம். E7. ஓகே, ஸோ இவ்வளோதான் சிம்பிள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு செஸ் போர்டில் பீசஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு செஸ் போர்டை எப்படி முதல்ல அரேஞ்ச் பண்ணணும்னா நமக்கு வந்து டார்க் ஸ்கொயர் எப்பவுமே நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கணும். டார்க் ஸ்கொயருங்கிறது எதுனா ஒயிட்டுக்கு ஆப்போசிட்டாக கலர் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கு. சில நேரத்தில் வந்துட்டு அது சில செஸ் போர்டில் அது பிளாக்காக இருக்கலாம், க்ரீனாக இருக்கலாம். ஸோ அந்த லைட் ஸ்கொயரோட ஆப்போசிட் வந்துட்டு இந்த டார்க் ஸ்கொயர். ஓகே ஓகே, ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இருக்கு ஒரு டார்க் ஸ்கொயர் நம்ம லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் செஸ் போர்டில் ஃபிசிக்கலாக விளையாடுறீங்கனாலும் இந்த டார்க் ஸ்கொயர் உங்கள் லெஃப்ட் சைடில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம வருவோம். ஸோ நம்மள்ட்ட மொத்தம் வந்துட்டு 8 pawns இருக்கும். 8 pawns, 2 rooks, 2 knights, 2 bishops அண்ட் ஒரு queen, ஒரு king. ஓகே, ஸோ நம்ம இதை பார்த்துருவோம். இப்போ பார்த்தோம்னா இந்த பொசிஷன் எடுத்துக்கிட்டோம்னா நம்மள்ட்ட மொத்தம் 8 pawns இருக்கு. கரெக்டா? 2 rook இருக்கு, 2 knight, 2 bishop, ஒரு queen, ஒரு king. ஓகே, ஸோ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னா ஸோ ஃப்ரண்ட்ல செகண்ட் ரேங்க் ஃபுல்லாகவே வந்துட்டு பான்ஸ் தான். ஓகே, ஸோ செகண்ட் ரேங்க் ஃபுல்லாகவே பான்ஸ், இது ஃபுல்லாகவே பான்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது வர்ற ஆர்டர் என்னன்னா ரூக் நைட் பிஷப். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூக் நைட் பிஷப். ஸோ இந்த இடத்துல ரூக் நைட் பிஷப். அதே மாதிரி அந்த சைடு எப்படி வரும்னா ரூக் நைட் பிஷப். ஓகே, ஸோ எல்லாமே இது பண்ணியாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 2 பீசஸ் இருக்கும், குவீன் அண்ட் கிங். ஓகே, ஸோ இங்கே தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னா நீங்க ஒயிட்டுக்கு பிளே பண்றீங்கன்னா உங்க குவீன் வந்துட்டு ஒயிட் ஸ்கொயர்ல உட்காரணும். நீங்க பிளாக்கு பிளே பண்றீங்கன்னா உங்க குவீன் வந்துட்டு பிளாக் ஸ்கொயர்ல உட்காரணும் அண்ட் கிங் இன்னொரு ஸ்கொயர் ஆக்குபை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒயிட்டுக்கு பிளே பண்றோம். ஸோ இந்த ஸ்கொயர்ல யார் உட்காருவா? இங்க வந்துட்டு குவீன் உட்காருவாங்க. பிகாஸ் ஒயிட்டுக்கு பிளே பண்றோம், ஒயிட்டோட குவீன் ஒயிட் ஸ்கொயர்ல உட்காருது அண்ட் இன்னொரு ஸ்கொயர்ல கிங் உட்காந்துக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்ப்போம். நம்ம போர்டோட சேர்த்து கம்பேர் பண்ணுவோம். செகண்ட் ரேங்க் ஃபுல்லா பான்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆர்டர்? ரூக் நைட் பிஷப். நீங்க ஒயிட்டுக்கு பிளே பண்றீங்க, ஸோ உங்க குவீன் ஒயிட் ஸ்கொயர்ல உட்காருது, தென் கிங் வந்துருது. ஓகே, ஸோ இதை நம்ம ஃபிளிப் பண்ணி பார்ப்போம். அப்போ உங்களுக்கு புரியும் எதுக்காக நான் இந்த ரூல் சொல்றேன்னு. ஓகே, ஸோ போர்டு வந்துட்டு டார்க் ஸ்கொயர் நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கு. செகண்ட் ரேங்க் ஃபுல்லாகவே பான்ஸ். பிளாக்கை பொறுத்த வரைக்கும் 7th ரேங்க், பட் செகண்ட் ரேங்க் ஃபுல்லாகவே பான்ஸ். அதுக்கப்புறம் வர்ற ஆர்டர் ரூக் நைட் பிஷப். அண்ட் நீங்க இப்போ பிளாக்குக்கு பிளே பண்றீங்க, ஸோ உங்க குவீன் வந்துட்டு எந்த ஸ்கொயர்ல வரணும்? டார்க் ஸ்கொயர்ல வரணும். ஸோ கரெக்டாக டார்க் ஸ்கொயர்ல இருக்கு அண்ட் இன்னொரு ஸ்கொயர்ல கிங் உட்காந்துக்குது. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இப்போ உங்களுக்கு ஆக்டிவிட்டி என்னன்னா வந்துட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு என்ன பார்த்துருப்போம்னா ஒவ்வொரு பீசஸ் எப்படி மூவ் ஆகும்னு பார்த்துருப்போம். கரெக்டா? இப்போ நம்மள்ட்ட ஒரு நைட் இருக்கு,
இந்த நைட்டால எந்த ஸ்கொயர்ஸ்க்குலாம் போக முடியும்? எந்த ஸ்கொயர்ஸ்னா அந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர்னு சொல்லக்கூடாது. ஓகே நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம்னா ஒவ்வொரு ஸ்கொயர் எப்படி நேம் பண்ணணும்னு பார்த்திருக்கோம். இத கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே இந்த ஸ்கொயர்ஸோட நேமிங்கா. அத நீங்க சொல்லணும். அந்த கோஆர்டினேட் சொல்லணும். ஸோ நீங்க திங்க் பண்ணுங்க. நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நைட் இப்ப மேல போகணும்னு நினைக்குது. ஸோ எந்த ஸ்கொயருக்கு போக முடியும்னு திங்க் பண்ணிக்கோங்க. நான் ஆன்சர் சொல்றேன். ஓகே. நைட் மேல போகணும்னு நினைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? 2 ஸ்கொயர் ஸ்ட்ரைட். 1 2 2 ஸ்கொயர் ஸ்ட்ரைட் லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ எந்த ஸ்கொயர் வருது? F2 வருது, D2 வருது. கரெக்டா? F2 D2. கீழ என்ன லெட்டர், சைடுல என்ன நம்பர். ஓகே. ஸோ அடுத்தது கீழே பார்ப்போம். கீழே அதே மாதிரி நைட் போகணும்னு நினைக்குது. கீழே 2 ஸ்கொயர்ஸ் டவுன் லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ இந்த லெஃப்ட் ஸ்கொயரோட நேம் என்ன? F6 ரைட் ஸ்கொயர் D6. ஓகே. ஸோ கடைசி 4 ஸ்கொயர்ஸ் நீங்களே திங்க் பண்ணுங்க. ரைட் சைடில் நைட் போக போகுது. அந்த ஸ்கொயரோட நேம் என்ன? C5 C3 அண்ட் லெஃப்ட் சைடில் போகும்போது G5 G3. ஓகே. ஸோ அவ்வளோதான் நைட்டோட மூமெண்ட். கடைசியா ஒரு டெஸ்ட். ஓகே ஒயிட்டோட பான் வந்துட்டு இப்போ மேலே போகுது. ஓகே. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ D2ல இருக்கிற பானால எந்த ஸ்கொயர்ஸ்க்கு போக முடியும்? இதான் உங்க கொஸ்டின். பாசிபிள் ஆப்ஷன்ஸ். D2ல இருக்கிற பானால இப்போ D3 போகலாம் ஆர் D4 போகலாம். ஓகே. என்ன ரீசன்னா இந்த பான் இன்னும் நகரவே இல்லை. நமக்கு தெரியும் ஒரு பான் என்ன லைக் ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து இன்னும் நகரவே இல்லைன்னா அதால இது ஒரு 1 ஸ்கொயர் ஃபார்வர்ட் போக முடியும் ஆர் 2 ஸ்கொயர்ஸ் ஃபார்வர்ட் போக முடியும். அதனால D3 போகலாம் ஆர் D4 போகலாம். ஓகே. ஓகே. E3 பான் எங்க போக முடியும்? E3 பானால E4 மட்டும் தான் போக முடியும். என்ன ரீசன்னா அந்த பான் ஆல்ரெடி நகர்ந்துருச்சு. கரெக்டா இந்த பான் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டார்டிங் ஸ்கொயரை விட்டு வெளியே வந்துருச்சு. நமக்கு தெரியும் ஒரு பீஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டார்டிங் ஸ்கொயரை விட்டு வெளில வந்துருச்சுன்னா அதால 1 ஸ்கொயர் தான் ஃபார்வர்ட் போக முடியும். ஓகே. ஸோ அதனால இந்த பான் ஜஸ்ட் E4க்கு போக முடியும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரூல், பான்ஸ் வந்துட்டு ஆல்வேஸ் ஸ்ட்ரெயிட்டா மட்டும் தான் போக முடியும். ஓகே. அதாவது ஃபார்வர்ட் மட்டும் தான் போக முடியும். பின்னாடி வர முடியாது. ஆர் சைட்ல போக முடியாது. லைக் இதுக்கு ஒரே ஒரு சின்ன டீவியேஷன் இருக்கு. அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.